ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக டார்ச் லைட்டை அடமானம் வச்சவர் தான் கமல். அவரை பத்தி பேசுறதே தேவையில்லாத ஒண்ணுன்னு கடுமையா மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை பேசியிருக்காரு முக்கிய பிஜேபி பிரமுகர். கமல்ஹாசன் திமுக கூட்டணி ஆதரவோட எம்பி பதவிக்கு போட்டியிட முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு. சமீபத்துல மக்கள் நீதி மய்யம் கட்சியை திமுக கூட இணைச்சாரு கமல்ஹாசன். இதை பத்தி செய்தியாளர் கேட்கும்போது மக்களோட நலனுக்காக தான் இந்த இணைப்புன்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவருக்கு எம்பி வாய்ப்பு இப்ப வந்திருக்கிறது அரசியல் வட்டத்துல பேசுபொருள் ஆயிருக்கு. இந்த நிலையில சமீபத்துல செய்தியாளர்களை சந்திச்ச ராஜா மத்தியில் ஆளும் கட்சியோட அரசியல் கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுறது எவ்வளவு பெரிய ஆணவம் அப்படின்னு கோபமா பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து செய்தியாளர்கள் கமல்ஹாசன் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுறத பத்தி கேட்க, கமல் ஒரு வெக்கங்கெட்ட நபர், கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி பேசினாரு, டிவி உடைச்சதெல்லாம் நமக்கு தெரியும், இப்போ ஒரு எம்பி பதவிக்கு டார்ச் லைட்டை அடமானம் வச்சிருக்காரு, அவரை பத்தி பேசுறது அனாவசியம்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு.